ஊருக்கு போகக்கூடாதுன்னு இல்லை. பத்மா வந்து எனக்கு ரொம்ப நாள் போஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. வீட்டில் எல்லாம் சரின்ட்டாங்க. எனக்கு என்னோட ஜாதகம் அவங்க கணிச்சபடி என்னோட தலைமுறை, என்னோட சாபக்கேடு வந்து எங்களுக்கு வம்சம் திருப்தி ஆகாது, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிள்ளைங்களுக்கு கிடையாது. அவங்க கணிச்சு கொடுத்த ஒரு இது. ஸோ இது திருப்தி ஆகணும்னா அதே மாதிரி பெரிய மக கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆகுது. டாக்டர் பார்த்துட்டாங்க, என்னென்னமோ செஞ்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் கடவுள் போய் விட்டுட்டாங்க. அதே மாதிரி என் 2வது மகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். 3 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பார்த்து இல்லை. ஸோ இதுக்கு என்ன காரணம், நானும் நிறைய ஜாதக இடத்துல போய் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க இந்த விளக்கு போடுங்க, அங்கே போங்க, இங்கே போங்க. நானும் நிறைய அன்னதானம் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க சொன்ன மாரி எனக்கு கடவுள் புண்ணியத்தில் பண வசதிக்கு எனக்கு குறவு இல்லை. இதை சொன்னால் உடனே செய்யக்கூடிய ஆளு நான். அந்த மாரி டைமில் இவங்க என்னை கூப்பிட்டப்ப என் பிள்ளைங்களாம் சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ எதுக்கு ஆரம்பிக்கிறீங்களாமா, இப்போ எல்லாம் சித்திர போனால் எனக்கு குழந்தை வந்துருமா அப்படி இப்படின்னு ரொம்ப கொஞ்சம் கேலியாக தான் பேசினாங்க. அந்த டைம் நாங்கள் போயிருந்தோம். அவங்க கிட்ட நான் சொன்னேன், என்னோட கதையை சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்க, உங்கள் கர்மாவை தீர்க்கிறதுனா நீங்கள் வாங்கன்னு சொன்னது தான் என்னை போஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கூப்பிட்டாங்க. உண்மையிலே அவங்க ரொம்ப போஸ்ட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் இன்னும் ஒரு 2 வாரம் கூட இல்லை நான் போகிறதுக்கு, காசு பேமெண்ட் நான் போடல. நீங்கள் வந்தே ஆகணும் சத்யா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, ஆனால் நீங்கள் வரணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்ட மாதிரி சொன்னேன். அதே மாரி நான் சரி பிரச்சனை இன்னைக்கு சரின்னு நாளைக்கு வந்து என்னை போக விடாம அந்த இது தடுக்கும். அப்போ நான் என்ன செஞ்சேன், என்ன அவ்வளோ போஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, சும்மாவது போயிட்டு வாங்க, சும்மா போறீங்கல்ல ஒரு தடவை சும்மா. நான் நிறைய தடவை ஊருக்குலாம் போயிட்டேன், பாம்பே வரைக்கும் ஷிரடி போய் பார்த்துட்டும் வந்துட்டேன். 3 தடவை பாம்பே வரைக்கும் போயிருக்கேன். அப்புறம் இந்த தடவை எனக்கு வயசாகுது. அந்த டைம்ல நம்ம சிறு வயசு போக முடிஞ்சு. இப்போ வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு எதுவுமே நான் கொஞ்சம் ஞாபகம் மறந்து வரேன். எதை எடுத்தாலும் கொஞ்சம் உளுந்துரும், கையில எது தொட்டாலும் உளுந்துற ஒரு அமைப்பு அவங்களுக்கு தெரியும். அவங்க எங்க ரூம் கூட இருந்தாங்க. அதனால நீங்க எதை தொட்டாலும் உழுவுமே, நீங்க அங்க போயிட்டு திடீர்னு எதைய விட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்குள்ளேயே ஒரு பயம் எடுத்துக்கிச்சு, போக வேணாம் அப்படின்னு. நாளைக்கு கடைசி இது போறாங்க. அந்த ராத்திரி எனக்கு மெசேஜ் பண்றாங்க, நீ வந்தே ஆகணும், எனக்கு தெரியாது சத்யா, நீ வந்து ஆகணும்னு. எனக்கு வேலை இடத்துல பிரச்சனை, லீவ் கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க. அவங்களும் இந்த ஸ்பீச்சுக்கு வந்திருந்தாங்க. வேலை இடத்துல நான் லீவ் கொடுக்க மாட்டேன், நீ போக முடியாது, போறதுன்னா நீ ஒரு ஆள் வேலைக்கு வந்துச்சு. நான் வேலை செய்கிற இடம் 8:30லேருந்து 1 மணி வரைக்கும் தான். அந்த டைம்ல அந்த குறிப்பிட்ட நேரத்துல கொஞ்ச நேரம் வந்து ஆளுங்க கேட்குறாங்க. 10 நாளைக்கு லீவ் வரைக்கும் 10 நாளைக்கு ஆளை கூப்பிடுறாங்க. இந்த காலத்துல 20 வெள்ளிக்கு யார் சம்பளம் வேலை செய்வா? போக முடியாதுன்றாங்க. எனக்கு ஆள் பத்தாம நீ போகக்கூடாது, இல்லைன்னா வேலை விட்டு நின்றுங்கோன்னு. அப்போ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து சொன்னேன், நான் ஊருக்கு போறேன்ற. அவங்க சொல்லிட்டாங்க, அப்படின்னா நீ நின்று, இப்படிப்பட்ட வேலை உனக்கு வேணாம், உனக்கு உன் பிள்ளைங்களோட பரிகாரம் வேணும்னா நீ போ. அவர் வந்து அந்த இடத்துல பேசினாரு, இந்த மாரி எனக்கு அவங்க வேலை, நான் புருஷனா இல்லை அவங்க புருஷனா உனக்கு, நீ பரவாயில்ல வேலை விட்டு நின்று, அந்த மாரி சொன்னோன்னே நான் பழையாது. அவங்க இல்லைனாலும் அந்த பால் கடையை வச்சு என்னால் நடத்த முடியும். அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், சரி நாங்கள் வேலை விட்டு நின்றுக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ண. அவங்க மறுநாள் இல்லை. அப்புறம் சும்மா சொன்னாங்க, போய் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் வச்சுட்டு முருகர் கோயிலுக்கு போங்க. நான் ரொம்ப முருகர் கோயிலுக்கு போவேன். போய் அங்கே அவர்கிட்ட பிரார்த்தனை போட்டேன், நான் உன்னை வந்து பார்க்கணுன்னு ஒரு அமைப்பு இருந்துதான் நான் கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்கணும். நம்ம தான் திருப்பதி இந்த பழனி இப்படி தானே போயிருக்கோம். அப்போ நான் போய் விளக்கு போட்டு வந்து மறுநாள் அவங்க நான் வேலை செய்கிற இடத்துக்கு ஒரு லேடி வந்தாங்க, வேலை வேணுங்க. அப்போ நான் கேட்டேன், நான் 10 நாளைக்கு லீவ் போகிறேன், எனக்கு பதில் நீங்கள் வந்து வேலை செய்யணும்னா சரி இருக்காது. எனக்கு ஒரு கொஞ்சம் அதிர்ச்சி தான். நான் இவங்க எப்படி சொன்னேன், மறுநாளே நான் டைனிங் பண்ணேன். அங்கே போய் எனக்கு என்ன ஒரு உண்மையிலே நடந்துச்சுன்னா, ஒரு கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்கள் கூட வந்திருந்தவங்க கிட்டாலேருந்து வந்திருந்தாங்க. முருகரோட அமைப்பு எனக்கு இருக்குன்னு எனக்கு மனசுல எனக்கே தோணுதுனால அந்த கோயிலுக்கு போனோன்னே எங்களை பத்மா கூட போனதுனால தான் இப்படி ஒரு இது. கோயில் சிலை இங்கே இருக்குன்னா நம்மளை இங்கே உட்கார வச்சுருவாங்க, உட்கார வச்சு அந்த இதெல்லாம் தீர்த்தெல்லாம் தெளிச்சு அப்படி ஒரு குறுப்பணும். அவங்க கூட நம்மளுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கோயிலெலாம் நீங்கள் தள்ளிக்கிட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ போனோன்னே அந்த பொண்ணும் இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நான் 3வது, எல்லாரும் இப்படித்தான் நிற்கிறோம். எனக்கு முருகா நான் உங்ககிட்ட, அவங்க சொல்றாங்க உள் வாங்குங்கன்னு சொல்றாங்களா, இதான் உள் வாங்குறதுன்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். நாங்கள் போனோடனே அந்த பூசாரி வந்து ஏற்கனவே
அந்த பிள்ளையார் கோயில் இருக்கிற ஆசிரமம் அதில் வேலை செஞ்சுருக்காரு. ஆனால் அவர் வந்து எனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்கு, அவருக்கு என்ன ஞாபகம் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாலை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கழுத்துல போட்டாரு. ஏன்னா அவங்க ஏற்கனவே போயிருக்காங்க பழக்கம், அதனால அந்த சின்ன பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணான்னு சொன்னான். அந்த இன்னொருத்தர் வந்து அந்த எங்க கூட வந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அந்த ஹஸ்பண்டுக்கு போட்டாங்க அந்த மாலை. என் கழுத்துல அந்த மாலையை அவர் தேடி வந்து என் கழுத்துல போடும்போது உண்மையிலே நான் உணர்ந்தேன். அந்த முருகரோட மாலை கிடைக்கும் போது உண்மையிலே நான் உணர்ந்தேன், நம் தெய்வம் நம்ம கூட தான் இருக்கு, இதுதான் உள்வாங்கணும்னு சொல்றாங்க போல இருக்கு. எனக்கு அப்படியே பூரிச்சு போச்சு. அந்த பொண்ணு வந்திருந்தாங்க, பார்த்தாங்க அந்த மாலை எங்க கழுத்துல இருந்தது. எனக்கு உண்மையிலே அது பெரிய அதிர்ஷ்டம். நம்ம கல்யாணம் பண்ணப்பதான் மாலை போட்டிருப்போம், வீடு கரக பரிசப்பா மாலை போட்டிருப்போம். இதுதான் என் வாழ்க்கையில நடந்தது. இன்னொன்னு என்னன்னா, என் மகளுக்கு வந்து அவரு யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அவரை வந்து நாங்க 2011 அவரை நாங்க நேராவே பார்த்திருக்கோம். மதுரையில நடந்து போகும்போது அவரு இப்படி வராரு. அந்த காலத்துலலாம் போன் இல்லைங்களா, அதனால எங்களுக்கு அவரு தெரியல. எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிட்ட போவாதீங்க, கெட்டவத்தலேஸ்வரர் ஒரு கம்பு வர வச்சுக்கிறாரு, கிட்ட வந்து அடிக்கிறாரு. அந்த பாக்கியம் எனக்கு அவரை பார்த்தது, நாங்க பார்த்தோம் அவரை. இதே மாரி தான் நாளைக்கு சட்டையோட போறாரு. அவரு தான் சித்தரு. நாளடைவில் நான் அவருக்கு தான் போய் சரணடைவான்னு எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வந்துட்டோம். அப்போ அவங்க கேட்டாங்க, நீங்க அவரை பார்த்துருக்கீங்களே. அதோட அந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாங்கள் அன்னைக்கு அவர் சமாதிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, அந்த முருகருக்கு இவரோட சமாதிக்கு போயிட்டு வந்த பிறகுதான் என் மக சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க. அவங்க கனவுல அந்த ராத்திரி வெட்டிக்காம போன் பண்றாங்க. என் ரூம்மேட் உண்மையிலே பயந்துட்டாங்க, வெட்டிக்காம ஏக்கா உங்களுக்கு போன் வருதுன்னு. ஆனா அந்த அப்பதான் படுத்தோம் நம்ம. போன் வந்துன்னா உண்மையிலே என் மாதர் ரொம்ப சிக்கானவங்க, மதலும் சிக்கானவங்க. இதுவும் நான் போகும்போது எங்க அம்மா எல்லாம் 2 நாள் முன்னுக்கு தான் வாட்டில் இருந்தாங்க, ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் எதுவும் நாச்சு போட இருக்குன்னு பதற்றத்துலேயே போய் போன் எடுக்கிறேன். என் மக போன் பண்றான், அம்மா எனக்கு என்ன செய்வனை செஞ்சீங்களா போய் அப்படின்னு. என்ன இவன் இந்த நேரத்துல இதை கேட்கிறாரு, சூனியம் செஞ்சீங்களாம்மா எனக்கு போய் ஊர்ல அப்படின்னு. ஏன்னா அவங்க அந்த காலத்து மாடர்ன் ஆளு. ஸோ நம்மளாம் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. நான் கேட்டேன், இல்லை நான் சாமி கும்பிட்டுமா, ஒரு வயசான அவ அழுதுகிட்டே சொல்றா, ஒரு வயசானவருமா மூட்டை எடுத்துக்கிட்டு என்ன கை பிடிச்சி தரன்னு படியில பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாருமா, நான் வரலன்னா அந்த கம்புலே என்ன அடிக்கிறாருமா, அந்த ஃபீல் எனக்கு தெரியுதுமா. அடிச்சு அடிச்சு அந்த மலைக்கு கூட்டிட்டு போறாராம். சைட்லாம் அந்த படி, ஆனா சைட்லாம் காடு, சுத்தீரம் காடு. அதுல என்னால நான் சொல்றேன், அவர் சைஸா இருப்பாங்க ஆளு, என்னால ஏறி வர முடியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு அடி, ஒன்னா வரமுன்னா ஒரு அடி, கம்பளி அடிக்கிறாங்க அந்த கனவுல. அவளுக்கு அடிச்சு அடிச்சு மேல கூட்டிட்டு போனா பார்த்தா அவ்வளோ பெரிய பெரிய முருகர் சிலை. அவளுக்கே போகுது, என்ன இந்த இடத்துல நம்ம கூப்பிட்டு இங்கே நில்லு அப்படின்னு. சுத்தீரம் பார்த்தா வெறும் இந்த பாப்பாத்தி, வெறும் பச்சை கலர் தான், அவ்வளோ பாப்பாத்தி சுத்துதான். என்ன யார் இந்த தாத்தா நம்மளை இங்க விட்டுட்டு போயிட்டாரேன்னு பார்த்தா, அந்த படியில அவரோட கணவர் மேல ஏறி வர. அந்த கனவுலயே 10 மணிக்கு வெடிக்காமல எனக்கு போன் பண்ணி அவரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சு. அது எனக்கு கிடைக்கல, என் மகளுக்கு போய். அவளும் வந்து இந்த 1ஆவது மாசம் போறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றதுக்கு கொஞ்சம் வழிகாட்டிட்டு, இதனால நான் நம்பலமா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதான் என்னோட அப்புறம் என் ஜாதகத்துல வந்து தொட்டிச்சி அம்மன் ஒரு, நான் சத்தியமா நம்ம மேஷாக்காரங்க அந்த மாதிரி இடத்துக்கு போகவே மாட்டோம். கோயில் உள்ள கீழே வந்து ஒரு சின்ன கோயில், அந்த கோயில் உள்ள குப்பை. அவங்க எனக்கு போயிட்டு இதான் சத்தியா உங்களோட பரிகாரம்னு நான் ஒரு நேரம் யோசிச்சேன், என்ன இது உள்ள போய் பரிகாரம்ன்றாங்க. பார்த்தா உள்ள இப்படி குனிஞ்சு பார்க்கணும், நம்ம தலை உள்ள விடணும். அவங்க இப்படி இருப்பாங்க அந்த இது சிலை. நான் கோயில் இருக்கு உள்ள, முருகர் போயிருக்காங்க, அபிஷேகம்லாம் ஓடுது. எனக்கு அங்க போய் நின்று அழுதான் வருது. எனக்கு என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதை வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சி தெய்வம் உதவி செஞ்சாங்க. நான் அழுந்துகிட்டே செய்யும் போது இந்த பொண்ணெல்லாம் என் கூட எனக்கு முதுகு தட்டி கொடுத்தாங்க, இந்த மலர் எல்லாமே. அவ்வளோ ஒரு அழுக்கான இடத்துல அந்த தெய்வம் அங்கதான் இருக்கு. அதோட அருமை பெருமை யாருக்குமே தெரியல. ஆனா வந்து நம்ம போய் அங்க செய்யும் போது இப்படியும் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அதெல்லாம் கழுவி, கல்லுதான், வெறும் கல் மாரி தான், அதெல்லாம் தொடச்சி கிடிச்சு பால் ஊற்றி எல்லாரும் விளக்கு போட்டு. உண்மையிலே மலேசியாக்காரவங்களா இருந்தா தொடமாட்டாங்க, பைத்தியக்காட்சி மாரி வந்து செய்யுங்க இதுங்களாம் அப்படின்னு சொல்றவங்க. அந்த இடத்துலயும் ஒரு தெய்வம் இருக்காங்க.
அந்த அவங்க பேர் தான் தொட்டிச்சி அம்மன். என்னோட கர்மாவை தீர்க்கிறதுக்கு அந்த இடத்துல போய் நாங்க செஞ்சோம். இவ்வளவுதான். செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நாங்க எங்களுக்கு தெரியாது அந்த இடத்துக்கு போனா பூலாம் வாங்கிட்டு போனோம். நான் போகும்போதே மாலை வாங்கிட்டு போனோம். என் மனசுல பட்டுச்சு நம்ம போனா மாலை கொடுப்போமே அப்படின்னு. அங்க போனோன்னு திரி இல்ல, விளக்கு இல்ல. பத்மா வந்து எண்ணெய் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. திரி ஒருத்தவங்க வந்து திரி கொடுத்தாங்க. அந்த வயசானவங்க அம்மா விளக்கு போட்டாங்க. நல்லா நினைச்சு போடுங்கம்மா, கண்டிப்பா நிறைவேறும்னு எங்களை ஆசீர்வாதம். அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க மக சிங்கப்பூர்ல இருந்து வீடியோ கால் பண்ணுது. கரெக்டா செய்யற நேரம் என் மக கால் பண்றாங்க. அந்த கால் அட்டென்ட் பண்ண கூட நான் எடுக்கலன்னு சொன்னேன். அவங்க போனுக்கு தான் அடிச்சு பேசினாங்க. உங்க அம்மா உனக்கோசம் தான் இந்த திதி செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உங்க அம்மா உனக்கோசம் தான் செய்யறாங்கன்னு சொல்லும் போது எனக்கு அந்த நேரத்துல என் மகன் போன் அடிக்கும் போது எனக்கு அழுதுகிட்டே தான் அந்த ஒரு பரிகாரம் செஞ்சேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப வேலை இதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களோட இதை தீக்கணும்னா கண்டிப்பா நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு நல்லது நடக்கும். எனக்கு அவங்க சொல்லி வழிபாடுல ஒரு 3 விஷயம் நல்ல விஷயம் நான் போறதுக்கு முன்னே ஒரு 2 விஷயம் அவங்களோட இது எனக்கு கிடைச்சி. போயிட்டு வந்து ஒரு விஷயம் நடந்தது. அது சொல்லக்கூடாது, அதனால அதை நான் ஷேர் பண்ண விரும்பல. நீங்க நல்லதே நடக்கணும், எல்லாத்துக்கும் நடக்கணும். நீங்க நம்பி போகணும், நம்பணும். முதல்ல என்ன மாரி போலாமா வேணாவா என்கிட்டயே ரொம்ப பேர் சொன்னாங்க. 5000 ரொம்ப விலையா இருக்கு, 3000 வெளியில போயிட்டு வந்துடலான்னு. சத்தியமா சொல்றேன், இவங்க அனுப்பி கூட நீங்க போனாதான் அந்த மாரி ஒரு கோயிலுக்கு போக முடியும். மற்றபடியா நீங்க யார கூட்டிட்டு வந்தாலும் நான் அடிச்சு சொல்றேன், அவங்க கூட்டிட்டு போற கோயிலும் வேற யாரும் நீங்க 10,000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட அங்க கோயிலுக்கு போக முடியும். ஏன்னா நாங்க போன டிரைவரு எங்களை அதிசயமா இருக்கு. அவர் சொல்றாரு, நான் 28 வருஷமா அந்த டிரைவரோட இது செய்யறேன். இந்த மாரி ஜாதகம் பார்த்து ஒரு கோயிலுக்கா நாங்க போனது இல்லைங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில இப்படி ஒரு ஜாதகம் பார்த்து கோயிலா கூப்பிட்டு போறீங்க. அந்த ஊர்ல இருக்கிறவரே ஒரு 3-4 கிலோ கோயிலுக்கு போனது இல்லை. போனோன்னு அவரு அப்படியே கூச்சு போயிட்டு, ஆமா இந்த ஊர்லயும் தான் பிறந்து வளர்ந்தோம், இங்க எப்படி ஒரு கோயில் இருக்குன்னு தெரியாது. ஆனா எங்களோட கொடுப்பனம் என்னன்னா, எல்லா கோயிலுக்கும் நாங்க முருகர் கோயிலுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப அமைப்பு கிடைச்சிச்சு. அவ்வளவுதான். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நான் போறதுக்கு முக்கியமான காரணமே அனிதா தான். அவங்க ஊருக்கு போயிட்டு வந்து நான் போலாம் கூட உங்க போயிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னாங்க. அப்பயுமே உங்களுக்கு வழி விடல சொன்னாங்க. அக்கா நீங்க மத்தவங்களை பாக்காதீங்க, உங்களுக்கு நீங்க பாருங்க, போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு. உண்மையில அந்த நேரத்துல அனிதாக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் வந்து அவ்வளவு அனுபவத்தை வாசிதான் அது வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி அப்படின்னு. ஏன்னா சில சமயம் அவங்களுக்கு எப்படி இருக்கோ அதுதான். ஏன்னா ரொம்ப மிரக்கல். சில இடத்துல போய் நம்ம குளிக்கிறப்ப கருடன் மேல நம்மளுக்கு வந்து காட்சி கொடுத்தாரு. கருடன் வருதுன்னா கும்பாபிஷேகம் நடந்தாதான் கருடனை பார்க்க முடியும். கருடன் வந்தாருன்னா உங்களோட பிரார்த்தனை நிறைவேற்றப்படும், உங்க பாவங்கள் தீர்க்கப்படும்ன்ற ஒரு அமைப்பு தான் கருடனை பார்க்க. அந்த மாதிரி அமைப்பு ஒரு 2 இடத்துலயே பார்த்தோம். இந்த மாதிரி எத்தனை ஒரு 3 இடத்துல வந்து காட்சி கொடுத்தாரு. அதான் சொல்றேன், தெய்வம் நம்மளுக்கு பார்த்து இருக்காங்க. ஒரு கோயிலுக்கும் போன தடவை இவங்களும் அந்த காட்சி எல்லாம் பார்த்தாங்க. இந்த தடவை போனது இந்த தடவை இன்னும் கொஞ்சம் வேகமா நடந்தது. முருகன் வந்து குழந்தை முருகனா வந்து புதியாடி போட்டு எங்களை அவர் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி அமைப்பு ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அந்த அம்மா காட்சி வந்தாங்க கூட, நம்ம கூட இந்த சித்தர் பயணம் செஞ்சாரு. இதை வந்து சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. ஒரு கோயில் அந்த படம் அனுப்புது வந்தவங்களுக்கெல்லாம். இந்த சாமி வந்து சொல்லுவாங்க, சித்தர் வந்து குழந்தை ரூபத்துல, சின்ன பிள்ளை ரூபத்துல இல்ல இந்த மாதிரி நாகம் இல்ல பாப்பாத்தி இப்படி வருவாங்க. இவர் வந்து இதே பச்சை உடை விட்டு இவ்வளவு பெரிய பையனா எனக்கே தெரியல. ஆனா அந்த கோயில்ல அப்படியாப்பட்ட ஒரு ஆற்றல் நான் கண்டேன். அது வந்து நான் எனக்கு அறியாம என் மக படம் பிடிச்சிருக்கு. அப்ப இங்க வந்தோன்னு பார்த்தேன், பாரு அவரு நம்ம போறதுக்கு முன்னே அவர் வந்து கூட வராரு, அப்படியே டிராவல் பண்றாரு நம்ம கூட. சாமி அப்படியே காட்டினாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அனுபவிக்கணும் நம்ம இதெல்லாம்.
ரொம்ப அற்புதமான விஷயம் இது. இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க. இதெல்லாம் தீக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இந்த மண்ணு வந்து உங்க வழி விடாது. அவ்வளவுதான் நான் சொல்றது. நாமளே சொல்லுங்க உங்களோட அனுபவங்கள்லாம் கொஞ்சம் கேட்கலாம்.